காட் bless யூ. கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. ஆகவே நம் அனைவரும் இந்த காலை வேளையிலே தெய்வ கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் உமது வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. இன்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் திருக்கரத்தில் கொடுக்கிறேன் பிதாவே, ஆமென். என் தேவன் என் வெளிச்சம், எந்தன் ரட்சிப்பும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவன் கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவன் நிழலில் வைத்து காத்திடுவார், இன்மேல் வெற்றி உன்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய நினைக்கையில், என் தேவன் என் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஆமாப்பா, நீர்தான் என்னுடைய வெளிச்சம் ஆண்டவரே. நீர்தான் என்னை இதுவரை நடத்தினவர் அப்பா. இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நாங்கள் பயப்படாமல், அஞ்சாமல், கலங்காமல் உமது பாதத்திலே எங்களை முற்றுமாய் அர்ப்பணித்து விடுகிறோம். ராஜா, நீர் மகிமைப்படும், நீர் இறங்கும். இந்த நாளிலே உமது பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அது தெரியுமா நமக்கு? அதாவது வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டிடுவேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டிடுவேன். உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் நிரூபிக்கணும். நீங்கள் சாத்தானை மேற்கொண்டு அவருடைய ஆவியின் துணையோடு ஜெயம் எடுத்து வாழ வேண்டும். நீங்கள் அப்படி வாழ்வதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஆவியானவர் நமக்காய் காரியங்களை செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி
ரோமர் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். கடந்த நாளில் முதல் 4 வசனங்களை பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆகவே இந்த நாளிலே 5வது வசனத்தை நாம் அனைவரும் வேதத்தை எடுத்து வாசிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. அதாவது அந்த நேற்று பார்த்தோம், அந்த உபத்திரவங்களில் முறுமுறுக்காம கோபப்படாம நம்ம பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்வது நல்லதுன்னு பார்த்தோம். நம்ம சுவாபத்தை மாற்றாமல் நம்முடைய கேரக்டர்ஸ் மாறி போகாமல் இருக்கிறதுக்கு அது பொறுமையாக ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் பாதத்திலே காத்திருந்து ஆவியினாலே நிரம்பி ஆவிக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய், அப்படி ஒப்பு கொடுக்கும்போது ஒரு வளர்ச்சி வரும் என்று நேற்று நாம் பார்த்தோம். எனவே உங்கள் உபத்திரவத்தில் கர்த்தரை நினைங்க, கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க, கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை ஆராதிங்க. பிரச்சனை, பாடு, கண்ணீர், உபத்திரவம் அப்படின்னா கர்த்தரை நினையுங்கள். இன்னும் டீப்பாக நினைங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த உபத்திரவங்களுக்காக தேவனை துதியுங்க. நீங்கள் சொல்லுங்க, எத்தனையோ உபத்திரவங்களை கடந்த நாட்களில் நாங்கள் கண்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த உபத்திரவத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறதே. இந்த உலகத்தில் 4 பேர் முன்னாடி எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும் வெளியே தெரியாதபடி கர்த்தரோடு இசைந்து வாழ்ந்து அநேகர் முன்பாய் சாட்சியாய் வாழ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வீட்டு சத்தம் வெளியே வராதபடி அடக்கி கொண்டு கர்த்தர் பாதத்திலே இருக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா உபத்திரவ பாதைகளுக்காய் ஸ்தோத்திரவரே, உமை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அதாவது இதை சொல்லும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் எடுப்பார். இப்படிலாம் துதித்து அவருக்கு தேங்க்ஸ் பண்ணும்போது தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்டர் ஆவார், உள்ள வருவார். அதான் அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்ததினால ஒரு தெய்வ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதான் அந்த தெய்வ அன்பு ஊற்றப்பட்டபடினால தான் நம்ம அவர் மேலே ஒரு நம்பிக்கையாக நிற்கிறோம், அவர் மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறோம், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். அதாவது நம்பிக்கை தேவன் மேலே இருக்கிறனால, அவரை நம்புறனால இந்த உபத்திரவம், பாடு, இந்த வேதனால நம்மளை வெட்கப்படுத்தாது. சொல்லுங்க, நம்பிக்கை ஏசப்பா மேலே இருக்கிறனால இந்த உலக பாடுகள், இந்த உபத்திரவங்கள் என்னை வெட்கப்படுத்தவே முடியாது. நான் ஒருவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், ஒருவர் மேல் சார்ந்து இருக்கிறேன், அவர் மார்பில் சாய்ந்திருக்கிறேன், அவர் என்ன சொல்கிறார் என்று அவர் ஆலோசனைக்காய் காத்திருக்கிறேன். இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது, என் குடும்பத்தை வெட்கப்படுத்தாது, என் பிள்ளைகளை வெட்கப்படுத்தாது. அதாவது நீ ரட்சிப்படைந்திருக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கை,
நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்கிற நம்பிக்கை. உன்னை என் ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி விட்டார். இனிமே யாரும் என்னை வெட்கப்படுத்த முடியாது. நான் எந்த காரியத்திலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நஷ்டம் அடைய மாட்டேன். என்னை பரிசுத்த ஆவியானவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார். அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கிறேன். அவரையே பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, எப்படி நடத்துறாரு, எப்படி என்னை கரம் பிடித்து நடத்துறாரு. ஒரு ஒரு பொய்யான வாழ்க்கை அல்ல, ஒரு மெய்யான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு உறுதியான வாழ்க்கை. ஏன்னா நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பினால் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். தெய்வ அன்பு நம் உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் தேவனிடத்துல நம்ம அன்பு செலுத்துகிறோம். தேவனிடத்துல அன்பு செலுத்துறது போல நம்ம குடும்பத்துல அன்பு செலுத்துறோம், மனுஷங்க மேல அன்பு செலுத்துகிறோம். நம்ம அன்பா இருக்கிறோமா? அன்பு செலுத்துறோமா? தேவனிடத்துல அன்பா இருக்கிறீங்களா? அந்த தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் அவரோட காலமே எழும்பி பேசி, அவரை துதித்து, அவரோடு கூட உறவாடி, அவரோடு கூட அந்நிய பாஷையில் பேசி, பரலோக மொழியினால் நிரம்பி அந்த ரகசியங்களை கற்றுக்கொண்டு உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றி, அன்பானவர்களே, தேவ அன்பினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். அது அன்பை தான் குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்றால் அன்பின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர், நம்மளை நேசிக்கிற ஆவியானவர். அன்பானவர்களே, இங்கு நம்மீது கொண்டிருக்கிற அன்பை பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே அவர் ஊற்றுவதற்கு வருகிறார். எதற்கு வருகிறார்? தேவன் உன் மேல இவ்வளவு அன்பாய் இருக்கிறார். அதாவது நாம பலன் பெற்றிருக்கோம், அவர்கிட்ட நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நாமளே நம்மளை ரட்சித்து கொள்ள முடியாத நிலைமையில இருக்கும்போது, அன்பானவர்களே, நிறைய பாவம் செய்து பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் நமக்காக மரித்தார். நமக்கு சம்பந்தமே இல்லை. அவர் சொல்றாரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ பாவத்தில் இருக்கிற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், அந்த நேசத்தை நான் மரணத்தின் வடிவிலே உனக்கு தெரியப்படுத்துகிறேன், நீ எனக்காக வாழ்வாயா, நீ எனக்காக நிற்பாயா. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. எங்க ஊற்றப்பட்டிருக்குன்னா, ஆவி எங்க ஊற்றப்பட்டிருக்குன்னா எல்லாருக்கும் சொல்ல தெரியணும், இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்தில் ஊற்றப்படும் போதுதான் இருதயம் உணர்வடையும் போது ஒரு அன்பு பெருகுது. நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் அநியாயம் பண்ணிட்டேனே, என்னை ஆண்டு மன்னிப்பாரான்னு சொல்லி அந்த இடத்துல தேவன் மீது அன்பு கொண்டு வந்து அப்படியே தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி, நம்மளை பலவீனங்களெல்லாம் எடுத்து போட்டு கர்த்தர் அற்புதமாய் செய்யும்படியாய் நாம் மகிமைப்படும்படியாய் விளங்குகிறோம். நிச்சயமாகவே உங்களிடத்துல தேவன் அன்பாய் இருக்கிறார். ஏன்னா அவர் ஆவி உள்ள ஊற்றப்பட்டிருக்கு. அவர் உங்க மேல அன்பாய் இருக்கிறார். யாரோ ஒருத்தர் மேல அன்பா இருக்கிறாரு, என் மேல அன்பா இல்லை அப்படின்னு தெளிவு இல்லாம இருக்கக்கூடாது. தெளிவு இல்லாம இருக்கணும். தெளிவு எப்பவும் கரெக்டா இருக்கணும். மனுஷ கண்களுக்கு முன்பாக ஒரு தெளிவு புலப்படணும். உன்னுடைய லைஃபை குறித்து ஒரு தெளிவு உனக்கு இருக்கணும். அந்த தெளிவு இருந்தால் உண்மையாகவே உனக்கு தெரியும், தேவன் என்னை நேசிக்கிறார், என் மேல் அன்பாய் இருக்கிறார், அவர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், காரிய சித்தி உள்ள மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் உன் மீது அந்த காரியம் செய்யக்கூடிய ஒரு தெய்வ அபிஷேகத்தை உனக்கு கொடுப்பார்.
ஆகவே உங்க இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் வாழ்வோம். 7வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் 6வது வசனம், அன்றியும் நாம் பலமற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அதாவது இந்த 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சின்னதிலிருந்து தொடங்கி பெரியதை சுட்டி காமிக்கிறது. பவுல் அப்படிதான் சொல்றார். அதாவது பலனற்றவர்களாக இருக்கும்போது நம்ம நிலைமை நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சு நம்ம அவருக்கு எதிரியா இருக்கும்போது கூட, அவர் பிள்ளையா இல்லாமல் இருக்கும்போது கூட நம் மீது அவர் அன்பு கூர்ந்தார். அதனால நாம் அவருக்கு சொந்தமாக தான் இருக்கிறோம். இன்னைக்கு அவர் அன்பு நமக்குள்ள இருக்குது, அவர் பாசம் இருக்குது, அவருடைய சத்தியம் இருக்குது, ஆவியானவர் கூட இருக்கிறார். நீங்கள் இவ்வளவு நாளும் நீங்கள் வாழ்க்கையில் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியில்லாட்டாலும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அது நியாயம் இல்லை. உங்களை ஆண்டு கைவிட்டிருக்கணும், ஆண்டு தூசிக்கிற தனங்களை கைவிட்டிருக்கணும். ஆனால் ஆண்டு கைவிடலை. அவர் என்ன செய்தார்? நம்ம எப்படியாவது அவங்கள பரிசுத்தப்படுத்தி அவங்கள உணர்வடைய பண்ணி நீதி உள்ள பிள்ளைகளாக மாற்றி, அதாவது ஒரு கிறிஸ்துவுக்குள்ள அவங்கள கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்றதுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணுறார். வெயிட் பண்ணி உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு தூர போகாதபடி உனக்கு ஒவ்வொரு அற்புதமாய் செய்கிறார். அன்பானவர்களே, நம்ம அவரால் ரட்சிக்கப்பட்டது அதிக நிச்சயம். சொல்லுங்க, நான் என் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ரட்சிப்புக்கு வேற யாருமே பொறுப்பு கிடையாது. தேவனால் அதிகமாக ரட்சிக்கப்பட்டிருக்க, அது அதிக நிச்சயம், அது உண்மை. அப்படி சொல்லுங்க, அது உண்மை. அது கர்த்தர் தந்த ஈவு, அது கிருபையினால் வந்த ஈவு. அநேகர் மேலே கிருபை பெருகிட்டே இருக்குது, கிருபை பெருகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கிருபை பெருகிட்டே இருக்கு. கர்த்தர் கிருபையை அனுப்பிட்டே இருக்காரு. பாவியாக இருக்கிறத நம்ம ஆண்டவருக்கு எதிரியாக இருந்த நம்மளை நம்மீது அன்பு கூர்ந்து அவர் நம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மளை ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மளை பாதுகாக்கிறது அதிக நிச்சயம், கட்டாயம் பாதுகாப்பார். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய பாதுகாப்பை நம்ம பெற்றிருக்கிறோம், இன்னும் பெறணும். பரலோக போய் சேர வர அந்த நித்திய பாதுகாப்பை நாம் பெறணும். பாவம் பெருகிற இடத்திலே கிருபை பெறுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர் இன்னும் வெயிட் பண்ணுறார். நீ பாவம் செஞ்சுட்டு இருக்க மூச்சு அருகில் வந்து நின்றாரு, பேசுகிறாரு. நீ மனசு மாறுவியா, உன்னைய கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருபையை பெருக பண்ணுகிறார். அதாவது பலனற்றவர்களாய், அக்கிரமக்காரர்களாய், பாவிகளாய் இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக மரித்தார். அப்போ ஹீ இஸ் கிரேட். உங்கள் வாழ்க்கையில் அவர் சில காரியங்களை வலியுறுத்துகிறார். அவருடைய மரணமே உனக்காக கடந்து வந்திருக்கிறது. அதாவது அதனால் அவர் உனக்காக மரணம் அடைஞ்சார, கொஞ்சம் உறுதியாக நில்லு, இரட்சகருக்காக நில்லு, அந்த பரிசுத்தருக்காக நில்லு, அந்த தேவனுக்காக நில்லு, ஆண்டவருக்காக ஸ்ட்ராங்காக இந்த உலகத்தில் கொஞ்சம் நில்லு. நீன்மை பாவம் செய்யாத. அஃப்கோர்ஸ் நீ அவருக்கு கொஞ்ச நாள் நல்லா ஆயிட்டு, அதுக்கப்புறம் நீ பேசால பாவ வழியில் போயினா கோபாக்கினை உன்னை விட்டு நீங்காது. பயங்கர பனிஷ்மெண்ட், அது உன்னை விட்டு நீங்காது. ஆகவே முதலாவது நம்ம வலிமை இல்லாதவங்களாக இருந்தோம், உதவியற்றவர்களாக இருந்தோம், பலனற்றவர்களாக இருந்தோம். அதாவது நம்மளை ரட்சித்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தோம். முற்காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதுக்கு முன்னாடி
அதாவது ஆண்டவர் ஒருவர் வருவார், அவர் ஜனங்களுக்காக ரட்சிப்பை கொடுக்க வருகிறார், அவர் அடிக்கப்படுவார், கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பார் என்று சொல்லி அது வெளியரங்கமாகும்படியாய் யோவான் ஸ்நானகன் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அக்கிரமக்காரராகவே அவர்களோட கூட அவர் மரித்தார். உங்களுக்கு தெரியுமா, அவர் அக்கிரமக்காரருக்காகவே மரித்தார். தேவனிடத்துல பரிந்துரை நமக்காக ப்ளீஸ் பண்ணி பேசுறதுக்கு ஒரு நற்குணம் கூட அந்த இடத்துல இல்லை. இவங்க இந்த காரியத்தில் நல்லா இருக்காங்க, இந்த காரியத்தில் பரிசுத்தமாக இருக்காங்க, இவங்க உண்மையாக இருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் உங்ககிட்ட இருந்து சில நல்ல காரியத்தை எதிர்பார்ப்பாங்க. பேங்க் பணம் எவ்வளோ இருக்குது, எவ்வளவு சேவிங்கில் இருக்குது, எவ்வளவு மற்றவங்க உன்னை குறித்து என்ன சொல்கிறாங்க. அப்போது நம்மளை பார்க்கும்போது நம்ம முற்றிலும் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு சின்ன நல்ல பாயிண்ட் கூட நம்மகிட்ட இல்லை. ஆனால் நம்ம அந்நிலையில் இருக்கும்போது தான் கிறிஸ்து நமக்காக மரித்தார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான செயல். தேங்க்ஸ் பண்ணுவோமா? தேங்க்ஸ் பண்ணுவோமா? பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. என்னை சுவருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேனே. தொட்டு தொட்டு பார்ப்பேன், என் இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். ரீமரக சதன்மனா, ரீமரக உஷதனமா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது அதை நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். அல்லேலூயா. ஓரவாஷலா. ஏங்குகிறேன் தினமும். ரிபதன ஹெதனமலவா ஷதனமலவலவா. உங்க கிருபையை தந்ததற்காய் நன்றி, உங்க ஈவை தந்ததற்காய் நன்றி, என் மேல் இரக்கமா இருந்ததற்காய் நன்றி, நன்றி, நன்றி. என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்களை சேர்த்திடுவே. என்னோடு கூட கோடான கோடி ஆத்துமாக்களை சேர்த்திடுவே. கூட்டி சென்றிடுவே, நான் உங்களை கூட்டி சென்றிடுவேன். பராதானா ரதனா ரதன்மனா, ரீதன்மன்மாரா ரதனாரனா, ஓராதன் மரதா ராதனனா, ரூதன ரதனா ராதனனா. பரலோகந்தா அப்பா, பரலோகந்தா என் பேச்சு,
மரரததானனா ராதானமா நன்றி அப்பா. ஓ ராதன் மனதா ரீதன் மானா. எசு ராஜா, எசு ராஜா, எசு ராஜா, எசு ராஜா. இந்த பரிசுத்த ஜீவிய செய்ய இந்த பாவிய தேடி வந்து நான் பாவியா இருக்கும்போதே எனக்காக மறித்தீங்களே, நான் நினைவுல வைக்கிறப்பா. என் நினைவுல நீங்க இருக்கிறீங்கப்பா. நான் உங்களை விட்டு தூரம் போக மாட்டேப்பா. எசையா, அந்த நித்தியத்துக்கு சேர்றதுக்காக தினம் தினம் கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறீங்களப்பா. உங்க கிருபை அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. இந்த கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. அப்பா, நான் அதை நிச்சயமா நீங்க நியமித்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. சொல்லுவீங்களாமா? சொல்லுவீங்களா சகோதரி? சொல்லுவீங்களா சகோதரனே? நீங்க சொல்லுவீங்களா? நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். நான் சொல்றேன், அங்க சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். அங்கு சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனம் ஆடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனம் ஆடிடுவேன். தன்னான தனனா தானானனா, தன்னான தானா தனானனா, தன்னான தானா தானானனா, தன்னான தானா தானானனா. பலனற்றவர்களா, திடனற்றவர்களா, அக்கிரமம் செஞ்சீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உன்னாலையும் நித்தியத்துக்கு வர்றதுக்காக நான் கிருபை அனுப்பியிருக்கேன். கிருபை அனுப்பிட்டே இருக்கிறேன். இந்த கிருபையின் நேரத்தை நழுவ விட்டுறாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற 7வது வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். பாருங்க, இதுல ரொம்ப கரெக்டா சொல்லப்படுகிறது. இது ஒரு தெய்வீக அன்பை குறித்து தான் நான் நினைக்கிறேன். மனுஷனுடைய தனிப்பட்ட ஒரு கேரக்டர், சராசரி மனுஷனுடைய மதிப்பு மதிக்கத்தக்கது. மனுஷனுடைய வாழ்க்கை மதிக்கத்தக்கது. ஏன்னா அவனை ஆண்டு ரொம்ப விரும்புகிறார். தகுதியற்றவனுக்காக உயிரை கொடுத்தார் பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் அவரை தூக்கி எறியக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், செல்ஃப் கான்சியஸ் இருக்கணும். யாருக்காகவோ உங்கள் ஆண்டவரை தூக்கி வீசக்கூடாது. ஒழுக்கக்கேடு நிறைந்தவர்களோடு கூட நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் அப்படி வாழ்ந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லவனுக்காக ஒரு நல்லவனையும் கொண்டு வர முடியாது, ஒரு துன்மார்க்கனையும் நீங்கள் ஆண்டவர் பக்கம் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம நல்லவங்களா இல்லாதது போது நமக்காக இரக்கம் பாராட்டினார். என் அன்பின் தெய்வ ஜனமே, இன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் உங்கள் அன்பு நேசிக்கப்படத்தக்க ஒரு அன்பாய், ஒரு அன்புள்ள ஒரு பிள்ளையாய் நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் சொல்கிறேன், அன்பை மட்டும் நம்ம கீப்பப் பண்ணுவோம், பரிசுத்த ஜீவியத்தை கீப்பப் பண்ணுவோம். நிச்சயமாய் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உன் லைஃப் ஸ்டைல் மாறும், உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் பிள்ளைகள் மாறுவாங்க. என்ன காரியம்லாம் மாறலையோ அதெல்லாம் மாறிடும். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன்.
எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ருசித்து ரசித்து பரவசம் அடைவேன். நான் பரவசம் அடைவேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிக்க முடியுமா? அவர் மார்பில் சாய முடியுமா? அவரோடு கூட ஒன்றிக்கொள்ள முடியுமா? அவர் அந்த அன்பை உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீ அவருக்காக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தயவு செய்து நம் ஒவ்வொருவரும் இதை ஒப்புக் கொடுக்கலாம். நிச்சயமாய் ஒப்புக் கொடுக்கலாம். தேவன் நிச்சயமாய் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த காரியத்தை என் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானுடைய வல்லமைக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு கேட்ட ஒவ்வொருவரையும் நித்தியத்திற்கு பாக்கியம் உள்ளவர்களாய், சுதந்திரம் உள்ளவர்களாய், தேவனாலே நடத்தப்படக்கூடியவர்களாய் இவர்களை உருவாக்க வேண்டும் என்று உமது கரத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கிடைக்கட்டும். நீரே மகிமைப்படும். ஏசப்பாவின் திருக்கரத்தில் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமே. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த நாளை அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.